கௌசல்யை தரிசிப்பதற்காக பரதன் போகிறார். போன உடனே கௌசல்யை, பரதா எப்படி இருக்கிறாய்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் இல்லையோ. பல ஆண்டுகள் கழித்து பார்க்கிறாள். இதை போல் நடந்து விட்டது, தந்தையார் மரித்து விட்டார்னு சொல்லணும். ஒண்ணுமே சொல்லல. என்ன பரதா, ராஜ்யம் என்ன சுகமா கிடைச்சிருக்கு போல் இருக்கே, ஆனந்தமா மகிழ்ச்சியோடு இருக்கிறாயான்னு தாய் ஸ்தானத்துல தானே கௌசல்யையும் பார்க்கிறான் பரதன். அந்த கௌசல்யை பார்த்து ஒரே வார்த்தை கேட்டார், இதம் தே ராஜ்ய காமஸ்ய. ராஜ்யத்தை ஆசைப்பட்டுதானே பரதா இந்த சூழ்ச்சியை செய்தீர்கள், நீயும் தாயும். ராஜ்யத்தை அடைந்து விட்டாய், நீ ஆனந்தமாக இருக்கிறாயான்னு கௌசல்ய கேட்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே மறுபடியும் வெடித்தான் பரதன். ஏற்கனவே துன்பத்தில் இருப்பவன், ரொம்ப நம்ப தகுந்த, சின்ன வயசுல நம்மளை பார்த்து பார்த்து வளர்த்த கௌசல்யை, நான் எப்படி ராமனிடத்துல பக்தி உடையவன்னு தெரிந்த கௌசல்யையே என்னை தவறாக பார்க்கிறாள்னு சொன்னது அவனால புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அந்த சர்க்கம் முழுக்க வரிசையா பிரதிஜைகளை பண்ணுகிறார். என்னாலே ராமன் காட்டுக்கு போயிருந்தால் எனக்கு இந்த பாபம் வரட்டும், இந்த பாபம் வரட்டும், இந்த பாபம் வரட்டும் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் எடுகிறார். இதனால் நமக்கு என்ன நல்லதுன்னால், இந்த சர்க்கத்தை படிச்சோம்னா எதெல்லாம் பாப்பம்னு நாம புரிஞ்சுக்கலாம். எவனுடைய அனுமதியாலே, எவனுடைய சூழ்ச்சியாலே ராமன் காட்டுக்கு போனானோ அவனை குருக்கள் எல்லாம் கைவிடட்டும், அவனை மாடுகள் எல்லாம் தங்கள் காலாலே எட்டி திரஸ்கரிக்கட்டும், அவனை அவனுடைய நண்பர்கள் எல்லாம் துரோகம் செய்து ஏமாற்றட்டும், இதை போல எல்லா தவறுகளும் தீமைகளும் அவனுக்கு நடக்கட்டும். எவன் ஒருவன் ராமன் காட்டுக்கு போக காரணமாக ஆனானோ அவனுக்கு தேவதைகளுக்கும் பித்ருக்களுக்கும் தாய் தந்தையருக்கும் ஒரு சுஷ்ரூஷை பணிவிடை செய்யக்கூடிய வாய்ப்பே கிடைக்காமல் போகட்டும். எவனுடைய பாபத்தாலே ராமன் காட்டுக்கு போனாரோ அவன் மற்ற பெண்களிடம் ஈடுபட்டு கெட்டு போகட்டும். அவனுக்கு ஒரு பணயம் வைத்து சூதாட்டம் ஆடுறாளோ இல்லையோ, அதிலே ஆசை பிறந்து தன் செல்வத்தை எல்லாம் இழக்கட்டும். அவனுக்கு மது அருந்துவதில் ஆசை ஏற்பட்டு தன் மதியை இழந்து போகட்டும் என்று வரிசையா பிரதிஜை பண்ற. எனக்கு இந்த துன்பம் வரட்டும், இந்த துன்பம் வரட்டும், இந்த துன்பம் வரட்டும் என்று பிரதிஜை பண்ணிட்டே போனா கடைசியில கௌசல்யை புரிந்து கொண்டாள். சரி பரதா, உன்னுடைய எண்ணம் இன்னும் தவறாக போகவில்லைன்னு புரிந்து கொண்டேன். நீ முன்போல்தான் இப்போதும் ராமனிடத்தில் இருக்கிறாய் என்று புரிந்து கொண்டேன் என்று கௌசல்யை சொல்லி அவனை அழைத்து மடியில் அமர்த்தி கொண்டு தடவி கொடுத்து சரி கவலைப்படாதேன்னு ஆசுவாசப்படுத்தினான்.